ஓம் கிரிசுரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு. ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரியன் ராசியில் உச்சமாக இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, உச்சம் வீட்டுக்கு போகிறாரு, சுக்கிர வீட்டுக்கு போகிறாரு. 3ஆம் வீட்டில் குருவோட சேருவார். 4ஆம் வீட்டில் கடகத்தில் ஸ்தான பலம் பெறுவார். சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஆவணி மாதம் வரைக்கும் சரியா நேர்களே நல்லா இருக்குது. ஆவணி மாதம் வரைக்கும் ராசிக்கு பஞ்சமாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சூரியன் 5 கூடியவன், 5ஆம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கிற இடம். ஸோ குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. எண்ணியது ஈடேறும், நினைத்த காரியம் நடக்கும். சூரியன் பொதுவாக பிரபஞ்சத்துக்கு ஆத்ம ஒளியை கொடுக்குறவர், ஆத்மகாரகன். மேசராசிக்கு ஒரு கொடைவள்ளல் மாதிரி வாரி வழங்குறவர் சூரிய பகவான் தான். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அஸ்பதியில் பிறந்திருந்தாலும் சரி, பரணியில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திராட கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி. ஏன்னா கிருத்திகை சூரியனோட நட்சத்திரம் தான். கிருத்திகை ஒரு பாதம் இருக்குது. ஸோ அந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி சூரியனை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போய்விடும். சரியா நேர்களே, இந்த வீடியோ பதிவில் சூரியனை பற்றியும் குலதெய்வத்தை பற்றியும் பேச போகிறோம். குலதெய்வம், உங்கள் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். சரியா நேர்களே, குலதெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. குலதெய்வத்தை கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க. குலதெய்வம் கோயிலில் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அருள்கள் எப்படி, குலதெய்வத்துடைய அணுக்கரம் எப்படி இருக்கும், அதில் சில காரியங்கள், இதை பற்றி பேச போகிறேன். முக்கியமான வீடியோ இது. சரியா நேர்களே, குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கே கூட்டு வந்துடலாம். சரியா, உங்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை நீங்கள் குடி வைக்கலாம். அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா என்னென்ன பலன்கள் நடக்கும், பெனிஃபிட் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு எதுவும் தகவல்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறதுலாம் அனுப்பிவிடுங்க. நல்ல முறையாக பார்த்து கொடுப்போம். லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பட்டனை ஆன் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, இப்போ மேசராசிக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி தேதி 7ஆம் தேதி 7/5/2025. நாளைக்கு 8ஆம் தேதி. நாளைக்கு மோகன ஏகாதசி. மோகன ஏகாதசிங்கிறது ஒரு முக்கியமான நாள். பெருமாள் மோகன அவதாரம் எடுத்து தீய சக்தி அழிச்சார். அதனால் நாளைக்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சாயந்தரம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் நாளைக்கு ஏகாதசி, அந்த வழிபாடை பண்ணிடுங்க. பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். அதுபோக புதன் வேறு உங்கள் ராசியில் இருக்கிறாரு. புதன் ராசியில் இருக்கிறது பெருமாள் ராசியில் வாசம் பண்ணுற மாதிரி தான். சூரிய நாராயண யோகம் இருக்கிறது. அதனால் தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குது. தெய்வம் உங்கள் ராசியில் குடியிருக்கு. சூரியன் சிவனம்சம் பெற்றவர், புதன் பெருமாளோட அம்சம் பெற்றவர். பெருமாள் இப்போ பரணி நட்சத்திரத்தை ஏறுது, அருமையான அமைப்பு. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ராசிக்கு 2 7 கூடிய நட்சத்திரத்தில் புதன் ஏறுது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் ஏகாதசி வழிபாடு மிகச்சிறப்பாக தரும். சரி நேயர்களே, இப்போ குலதெய்வம் எல்லாத்துக்குமே தெரியும். குலதெய்வம் எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது ராசியை வச்சு கண்டுபிடிக்கிறதுங்கிறது பொதுவான ஒன்று. அதாவது ஜாதகமே இல்லாதவங்க ராசி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஜனன ஜாதகம் இருக்கிறவங்க ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்குன்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். லக்கணத்துக்கு 5ஆம் இடம். சரியா, இப்போ நீங்கள் மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சிம்மம் தான் 5ஆம் இடம். ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா கன்னி 5ஆம் இடம். மிதுன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா துலாம் 5ஆம் இடம். கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா விருச்சம் 5ஆம் இடம். சிம்ம லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா தனுசு 5ஆம் இடம். கன்னி லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா மகரம் 5ஆம் இடம். இப்படியே போகும். சரியா, துலாமுக்கு கும்பம், விருச்சிகத்துக்கு மீனம், தனுசுக்கு மேசம், மகரத்துக்கு ரிஷபம், கும்பத்துக்கு 5ஆம் இடம் மிதுனம், மீனத்துக்கு 5ஆம் இடம் கடகம். ஸோ இந்த லக்கணத்துக்கு 5 கூடிய கிரகம் எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த 5 கூடிய கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மேசராசி மேச லக்கணம், நீங்கள் ராசியும் லக்கணம் ஒன்று வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் சிம்மம்னா சூரியன் தான் ஆண் கிரகம். சரியா, அந்த ஆண் கிரகம் யாராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம். அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா, அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, அந்த கிரகம் சில குறிப்பிட்ட ராசி, நில ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசின்னு 3ஆக பிரிச்சிருக்கு. நில ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி. அந்த ராசியில் இருந்துச்சுன்னா அந்த தெய்வம் குலதெய்வம் அந்த இடத்துல இருக்கும். இப்போ உங்களுக்கு 5 கூடையவன் சூரியன் 9ஆம் இடத்துல தனுசுல இருக்கிறாருன்னா மலைப்பாங்கான இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா தனுசு ஒரு நெருப்பு ராசி. ஸோ நெருப்புங்கிறது மலைப்பாங்கான இடத்துல இருப்பார். அந்த கோயிலை சுற்றி மலையெல்லாம் இருக்கும், எல்லாம் மலை மேலே இருப்பார். முருகன் கோயில்னு எடுத்துக்கலாம். சரியா, ஏன்னா முருகன் ஒரு ஆண் தெய்வம் தான். ஆணுக்கு பிறந்த தெய்வம் ஆண் தெய்வம். ஏன்னா சிவன் நெற்றியிலேருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான். தகப்பன் மூலியமாக தான் பிறந்தார். அதனால தகப்பன் சாமின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா நேரில் குலதெய்வத்தை ஜனன ஜாதகத்தின் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மேசராசி மேச லக்கணம், சூரியன் தான் 5 கூடையவன். அவர் இப்போ உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. துலாமில் நீசம் அடைஞ்சு இருக்கிறாருன்னா அவர் எந்த இடத்துல இருப்பாருன்னா காற்றுப்பாங்கான இடத்துல இருப்பார். சரியா, அவர் இருக்கிற அந்த உங்கள் குலதெய்வம்
குலதெய்வம் கோயில் இருக்கிற இடத்த சுற்றி வெட்ட வழியாக இருக்கும், காற்று அடிக்கும். சரியா, காற்றுடைய சக்தி அதிகமாக இருக்கும், காற்றுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாதிரி வந்து நீர் ராசி விருச்சிகத்தில் இருக்கிறாரு, மீனத்தில் இருக்கிறாருன்னா அந்த இடத்த சுற்றி நீர்நிலைகள் இருக்கும். ஆறு, கடல், குளம், இது மாதிரி ஆத்தோரமோ கடலோரமோ இருப்பார். சுற்றி நீர்நிலைகள் இருக்கும், தண்ணி இருக்கும். கன்னி, ரிஷபம், மகரம், இந்த இடத்துல அந்த சூரியன் இருக்கிறார், உங்கள் ராசி 5 கூடிய சூரியன் இருக்கிறாருன்னா நிலம் வயல்வெளியாக இருக்கும், இல்லைன்னா நகரமாக இருக்கும், சுற்றி வீடுகளாக இருக்கும். சரியானீர்களே, இப்படி வந்து பிரித்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நிறைய வழிமுறைகள் இருக்குது. சந்தேகம்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். பட் வந்து இப்போ 5 கூடிய சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குலதெய்வம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பிரச்சனை இருக்கும், வீட்டில் தீராத பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை நீடித்து இருக்கும். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் உடம்பு முடியாமல் போகும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், மாறி மாறி உடம்புக்கு முடியாமல் போகும், சீக்கு நோக்கு வந்துட்டு இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளோட திருமண அமைப்பு நல்லபடியாக இருக்காது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்காது, இல்லைனா வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், இல்லைனா பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கும். இப்படி நிறைய சொல்லலாம். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குலதெய்வத்தின் மூலியமாக இதை தீர்வு கண்டுபிடிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலை சொல்லிவிட்டு நான் அந்த குலதெய்வத்துக்கு வரேன். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் சூரியன் லக்கண ரீதியாக, நீங்கள் மேசராசியில் பிறந்தாலுமே லக்கண ரீதியாக லக்கணம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 6 இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம். சூரியன் தான் பிதிர்காரகன். பிதிர்னா என்ன? நம்ம அப்பா, அப்பாவுடைய அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன், இவங்க கும்பிட்ட தெய்வம் தான் குலதெய்வம். ஸோ சூரியன் ஜனன ஜாதகத்தில் வந்து லக்கணம் 3, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க குலதெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோக சூரியன் வந்து தன் வீட்டுக்கு மறையக்கூடாது, சிம்மத்துக்கு வந்து மறையாமல் இருக்கணும். சரியா நேரில் சிம்ம தன்னுடைய வீடு சிம்மத்துக்கு வந்து அவர் வந்து 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா அவர் மகரத்துலேயும் சரி, மீனத்திலையும் சரி, கடகத்திலையும் இருக்கக்கூடாது. ஆனால் கடக மீனம் வந்து அவருக்கு வந்து நட்பு வீடு தான், மகரம் வந்து எதிரி வீடு. அப்படி மகரத்தில் இருந்தாலுமே அவர் வந்து திக்பலம் அடைவார் சில ஜாதகத்தில். உதாரணத்துக்கு மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடம் மகரத்தில் சூரியன் திக்பலம் அடைவார். திக்பலம் அடைஞ்சிட்டாருன்னா ஆட்சி விட்டதுக்கு அடையாளம். ஸோ அது மாதிரி சமயத்தில் வந்து மகரத்தில் சூரியன் இருக்கலாம். இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமங்கள். சரியா நேரில், இது உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு வாய்ப்பாடு சொல்லிட்டோம்னா அதில் உள்ள இதையும் சொல்லணும், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்லணும். ஒரு இது சொல்லிட்டோம், ஒரு கணக்கு சொல்லிட்டோம்னா அந்த கணக்கினுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லணும். அது மாதிரி சில நேரத்தில் அமைஞ்சிடும். ஸோ சூரியன் தான் வீட்டுக்கு மறையாமலும் இருக்கணும், அதே நேரத்தில் மறைந்தாலுமே அவர் திக்பலம்ங்கிற ஒரு சாண பலத்தை பெறணும். இதெல்லாம் வந்து ஜோதிடர் வச்சு தான் பார்க்க முடியும், தனி ஒரு மனிதனுக்கு அவ்வளோவா தெரியாது. இருப்பினும் சூரியன் உங்கள் பிறந்த லக்கணத்துக்கு லக்கணம் 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா உங்களுக்கு குலதெய்வம் அருள் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ குலதெய்வத்தை வச்சு எப்படி சார் பெனிஃபிட் அடையலாம் மேசராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மேசராசிக்கு பிரச்சனை இருக்குது, தீராத பிரச்சனை இருக்குது. போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, தோசை பண்ணியாச்சு, பரிகாரம் பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, எதுவுமே நிற்க மாட்டேங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வருஷத்துக்கு 2 தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். மாசி சிவராத்திரி அன்னைக்கு போகலாம், இல்லைனா வெறும் சிவராத்திரி வரும் மாதம் வர சிவராத்திரி அன்னைக்கு போகலாம், சிவனுக்கு உகந்த நாள் அன்னைக்கு போகலாம், பிரதோஷம் அன்னைக்கு போகலாம், சூரியனுக்கு வேண்டிய நாள் ஞாயிற்றுக்கிழமை போகலாம், இல்லைனா சூரியன் நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு போகலாம். கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் வர அன்னைக்கு போகலாம். இல்லைனா சூரிய ஓரை வர நேரத்தில் நீங்கள் போய் எந்த கிழமையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் போய் குலதெய்வத்தை கும்பிடலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. சிவன் வழிபாடு ப்ளஸ் சூரியன் வழிபாடு, இந்த 2 வழிபாடு சார்ந்த நாட்களில் நீங்கள் வந்து சிவனை கும்பிடலாம், குலதெய்வத்தை கும்பிடலாம். உங்கள் குலசாமி யாராக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி. சில பேர் காவல் தெய்வம் இருக்கும், கருப்பசாமி, முனீஸ்வரன், முனியாண்டி, சுடலமாடசாமி, மதுரை வீரன், இப்படி நிறைய சொல்லலாம். பாண்டி முனீஸ்வரர், இப்படி நிறையா சொல்லலாம். அம்மன் பெண் தெய்வம் காவல் தெய்வம் இருக்கும், இசக்கி அம்மன், பாண்டியம்மன், வனப்பேச்சி, சரியா, இப்படி முப்படாதி, இப்படி நிறைய அம்மன்கள் இருக்குது, காவல் தெய்வங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, சூரியன் சிவன் இந்த 2 பேரும் உடைய சம்மந்தப்பட்ட நாட்களில் போகணும். சிவனுக்குன்னா உங்களுக்கு தெரியும், பிரதோஷம் அன்னைக்கு சிவ வழிபாடு இருக்கும், சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு இருக்கும். அதுபோக வந்து திங்கக்கிழமை போகிறத காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை போகிறது நல்லது. ஏன்னா ஞாயிற்று அன்றைக்கி தான் சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை போகலாம். அதுபோக நான் சொன்ன நாளுக்கெல்லாம் போகலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கும் போகலாம். எதுவுமே தெரியல சார் அப்படிங்கிறவங்க வந்து ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போங்க. ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி சூரிய ஓரை வர்ற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அது உங்கள் காலண்டரில் பார்த்தா தான் தெரியும். உங்கள் நட்சத்திரம் வந்து இப்போ வந்து நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அது மாதத்தில் ஒரு நாள் வரும். அது வந்து வளர்பிறை நட்சத்திரமாக வரணும், தேய்பிறையில் வரக்கூடாது, வளர்பிறை பரணியாக வரணும். வளர்பிறை சுக்லபட்சத்தில் வர நட்சத்திரத்தை அன்றைக்கி
அன்றைக்கி வந்து சூரிய உரை எப்போ வருதோ அந்நேரம் போய் குலதெய்வத்து கோயிலில் போய் சாமி கும்பிடணும். ஒரு வாரம் வந்து 1 மணி நேரம் இருக்கும் சூரிய உரை. சரியா நேர்களே? அதெல்லாம் நீங்கள் காலண்டரில் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும், இல்லை பஞ்சாங்கத்தில் தான் பார்க்கணும். நான் அந்த வழியை தான் சொல்லியிருக்கிறேன். அந்த வழி என்றைக்கு வரும், நான் ஒரு அமைப்பை சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பு எந்த நேரத்தில் வருங்கிறதை நீங்கள் காலண்டரில் பார்த்துக்கணும். சரியா? எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து மாறுபடும். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து சூரிய உரை வந்து அன்னன்னைக்கு தேதிக்கு மாறுபடும். ஞாயிற்றுக்கிழமைனா சொல்லிடலாம் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 சொல்லிடலாம். மற்ற நாள் அன்றைக்கி சூரிய உரை வந்து மாறுபடும். ஸோ உங்கள் நட்சத்திரம் என்றைக்கு வருது, அன்னைக்கிழமை அன்றைக்கி சூரிய உரை எப்போ வருதோ அப்போ கும்பிடுங்க. இதெல்லாம் சூட்சுமம். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, பொழுது போகலன்னு சொல்லலை. மேசராசி நேயர்கள் தயவு செய்து மனசை வச்சு ஒரு மனசாக கேளுங்க. இதெல்லாம் சூட்சுமம். பிரச்சனை தீர்றதுக்கு முக்கியமான வழி குலதெய்வம் தான் முக்கியம். ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் உள்ள அருகதை வந்து குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. யமதூதர்கள் காலன் வந்து உயிரை எடுக்கும்போது வந்து குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வருவான். குலதெய்வம் அனுமதி கொடுக்கலைன்னா எந்த ஒரு உயிரையும் யமன் எடுக்க மாட்டான், காலதூதர்கள் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுற சக்தி வந்து குலதெய்வத்துக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு உயிரை கொடுக்குற சக்தியும் குலதெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது. குலதெய்வம் தான் அந்த குலத்தையே வாழ வைக்கும். அதனால தான் குலதெய்வம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ வழிபாடு, பூஜை, புனஸ்காரம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே இது ரொம்ப முக்கியமான அமைப்பு. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறேன். நான் சரி வீட்டில் பிரச்சனை இருக்குது சார், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிற அன்றைக்கி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வம் கோயில் போகிற அன்றைக்கி சக்கரை பொங்கல் வைங்க. குடும்பமாக போனீங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சு படையல் பண்ணுங்கள். அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சக்கரை பொங்கலை படையல் பண்ணி சாமிக்கு வைங்க. மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் வேறு. சக்கரை பொங்கலை செய்யுங்க, கொடுங்க. சக்கரை பொங்கல் செய்ய முடியலன்னா அதுக்கு வேண்டிய பூஜை பொருட்களை அந்த கோயில் குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. சரியா? பச்சரிசி, வெல்லம், மற்ற பொருட்களை கொடுத்துட்டு வந்துடுங்க. எதுவும் முடியலன்னா சார்னா ஒரு அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை உண்டியில் கொடுத்துருங்க, உண்டியில் போட்டு வந்துடுங்க. சாமியை நினச்சிட்டு உனக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என் நிலைமை இல்லை, நான் தனியாக தான் வந்திருக்கிறேன், குடும்பத்தோடு வரல, இன்றைக்கே வந்து என் நிலைமை இப்படி தான் இருக்குது, அதனால் நான் வந்து இந்த காணிக்கை உண்டியில் போடுறேன், இதை நீ நல்லபடியாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கிட்ட உண்டியில் போட்டு வந்துடுங்க. ரைட்டு. போட்டுட்டு என்ன செஞ்சுட்டு வாங்கன்னா, குலதெய்வம் கோயிலில் சில கோயிலில் கொடிமரம் இருக்கும், சில கோயிலில் கொடிமரம் இருக்காது, சில கோயிலில் வந்து பீடமாக இருக்கும், சில இடத்துல வெட்டை வெளியாக இருக்கும், இப்படியே இருக்கும். என்ன செய்யுங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு முன்னாடி வெளியே வந்துடுங்க, பில்டிங்கை விட்டு வெளியே வந்துடுங்க. மண் தரை வந்துடும். மண் தரையில் வந்து மண்ணை எடுத்துக்கோங்க, ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கோங்க. பிடி மண்ணை எடுக்கும்போது குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லி எழுங்க. சரியா? குலதெய்வம் நாமத்தை சொல்லி எடுங்க. சரியா? இப்போ வந்து உங்கள் குலதெய்வம் வந்து முருகன் வச்சுக்கோங்க, வள்ளியூர் முருகன் வச்சுக்கோங்க. முருகா எல்லாம் உன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வாங்க. அந்த வார்த்தையை மனசுக்குள்ளே சொல்லுங்கள், முருகா எல்லாம் உன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மஞ்சள் பையில் போடுங்க. சரியா? மஞ்சள் பை, ஒரு சின்ன மஞ்சள் பை கொண்டு போங்க. அந்த மஞ்சள் பையில் போட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. நேரடியாக வீட்டுக்கு வாங்க, எங்கேயும் நிற்காதீங்க. சரியா? குலதெய்வம் கோயிலுக்கு போட்டு வரும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும். சரியா? இடையில் டீ காப்பிலாம் குடிக்கலாம். சிகரெட்டு பிடிக்காதீங்க, ஆல்கஹால் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் யாரும் எடுக்க மாட்டாங்க. சில பேர் சிகரெட்டு குடிப்பாங்க, அது தவிர்க்க முடியாது. குடிக்கிறவங்க குடிச்சிட்டு போங்க, ஏன்னா கோயில் பூசாரி சிகரெட் அடிக்கிறாரு. இன்றைக்கி இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரொம்ப ரேர். எந்த அளவுக்கு வந்து நம்மளை ஐக்கியப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இறை சக்தி நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். சரியா? இதெல்லாம் நிறைய இருக்குது. சிகரெட் குடிக்காமல் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து அந்த மண்ணை என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை ரூமில் வச்சுருங்க. சரியா நேர்களே? பூஜை அறையிலையோ இல்லைனா நீங்கள் சாமி கும்பிட்ற இடத்துல வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியை கட்டிடுங்க. அன்றைக்கே செஞ்சுருங்க. மஞ்சள் துணியை வந்து என்ன பண்ணுங்கன்னா தண்ணியில் முக்கிடுங்க. தண்ணியில் முக்கிட்டு மஞ்சளையும் முக்கிட்டு அதில் கொஞ்சம் குலதெய்வத்து மண்ணை போட்டு முடிச்சு போட்டு கட்டி வச்சுருங்க. அதுக்கடுத்து தான் இன்னும் வேலைகள் நிறையா இருக்குது. இதை வச்சு ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. சரியா நேர்களே? குலதெய்வம் ஃபோட்டோ வச்சு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு, பூஜை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை சொல்லி பூஜை பண்ணுங்கள். சரியா? 18 வாரம் பூஜை பண்ணணும். 18 வாரம். என்ன கிழமை சார் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 பூஜை பண்ணுங்கள். வீட்டில் வந்து பூஜை அறையிலே வச்சுருங்க. சில பேர் நிலையிலெல்லாம் கட்டி வைப்பாங்க, வீட்டு நிலையில் கட்டி வைப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா எல்லார் வீட்லேயும் நிலையிலலாம் கட்ட முடியாது, வாடகை வீட்டிலலாம் கட்ட முடியாது. சில வீட்டில் நிலையில் கட்டுறதுக்கு இடம் இருக்காது. அதனால் பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம். சரியா? அந்த மண்ணை வச்சுக்கிட்டு ஒரு 18 வாரம் பூஜை பண்ணுங்கள். பிரச்சனையை சொல்லி பூஜை பண்ணுங்கள். செவ்வாய் வெள்ளி, அப்போ வாரத்துக்கு 2 நாள் ஆயிரும். வாரத்துக்கு 2 நாள், செவ்வாய் அண்டு வெள்ளி. அப்போ 9 வாரம், கரெக்டாக 9 வாரம், 9 18 கரெக்டாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். கண்டிப்பாக பிரச்சனை தீர்ந்து போயிடும். பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா அந்த குலதெய்வத்து கோயிலேருந்து எடுத்து வந்த மண்ணை வந்து ஆற்றுல கரைச்சிருங்க. இல்லைன்னா எந்த இடத்துல எடுத்தீங்களோ அங்கேயே போடலாம். எடுத்த இடத்துல போடுறது வந்து ரிஸ்க்கு. மறுபடியும் கோயிலுக்கு போய் அதே இடத்துலலாம் போட முடியாது. அதுக்குள்ளே நிலைப்பாடெல்லாம் மாறி இருக்கும். ஸோ மண்ணும் பொண்ணும்
வச்ச இடத்துல இருக்காது. அந்த காலத்தில் சும்மா சொல்லியிருக்கிறாங்க, மண், பெண்ணு, பொண்ணு 3 வச்ச இடத்துல என்றைக்குமே இருக்காது. மண்ணுடைய நிலைப்பாடு மாறிடும். நம்ம ஒரு ஆத்தங்கரையில் போகிறோம், கடற்கரைக்கு போகிறோம், இடத்துல உட்காந்துருப்போம், மறுபடியும் பாருங்கள் அது மாறி போயிருக்கும். அது மாதிரி பொண்ணு, தங்கம், நகை ஒரு இடத்துல போட்டு போனோம்னா கண்டிப்பாக இருக்காது. எவனா எடுத்துகிட்டு போயிருப்பான், இல்லைன்னா எங்கிட்ட மிஸ் ஆயிரும். அது மாதிரி பெண்ணு, பொம்பளை பிள்ளைகளும் வச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு போனோம்னா ஒரு இடத்துல இருக்காதுங்க, ஒன்று போயிருங்க, இல்லைன்னா அது ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடும், மாறிடும். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கான், மண், பெண்ணு, பொண்ணு 3 ஒரு இடத்துல வச்சோம்னா மறுபடியும் போய் பார்க்குறது ரிஸ்க்கு, அந்த இடத்துல இருக்காது. அது மாதிரி இந்த மண்ணையை கொண்டு போய் நீங்கள் பழைய இடத்துல வைக்க முடியாது. ஆத்தங்கரையில் கரைச்சிருங்க, இல்லைன்னா கிணத்துல போட்டுருங்க, நீர்நிலையில் கரைச்சி விட்ருங்க. சரியா? இல்லை சார் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் சுத்தமான ஒரு பக்கெட்டில் அதை போட்டுட்டு கரைச்சி முத்தத்தில் தொளிச்சு விட்டுருங்க. சரியா? அந்த மண் வந்து முத்தத்தோட முத்தமாக போயிடும். நம்ம வீட்டுக்கும் அந்த சக்தி இருக்கும். சரியா? நம்ம வீட்டோடு ஒட்டி அந்த குலதெய்வத்தோட சக்தி இருக்கும். இப்படி நீங்கள் இந்த குலதெய்வத்தை மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், எதிர்மறை சக்தியெல்லாம் போயிடும். குடும்பத்தில் நீங்கள் என்ன நினச்சி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த காரியம் நடக்கும். அதுபோக முக்கியமான ஒன்று, நீங்கள் வந்து மனதளவில் சுத்தமாக இருக்கணும். உடல் அளவில் எப்படினாலும் இருந்துட்டு போங்க. குடும்பத்தில் தாம்பத்தியம் இருக்கும், நான்வெஜ் புழங்குவீங்க, அதெல்லாம் சிலது இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ரொம்ப தவிர்க்க முடியாது. 18 வாரம் பல்ல கட்டிட்டு வாயை கட்டிட்டு இருக்க முடியாது, வாயம் வைத்தியம் கட்டிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் இயற்கைக்கு உண்டானதெல்லாம் செய்யுங்க. கணவன் மனைவி உறவு, பெண்கள் வந்து இந்த பீரியட்ஸ் ஆகிறது, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் இயற்கையிலே உள்ளதுகள். சரியா? இயற்கை உள்ள உபாதைகள், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சரியா? அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நம்ம வாழ்கிறோம். தெய்வமே வந்து மனிதனை படைக்கும் போது இதெல்லாம் படித்து தான் செஞ்சுருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. ஆணை பெண்ணை எதுக்கு படிச்சிருக்கிறான்? ஒரு இனவர்த்திக்க தான் படிச்சிருக்கிறான். அதனால் அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது. அதை நினச்சில நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இயல்பாக இருக்கிறதெல்லாம் இருங்க. குடும்ப உறவு, தாம்பத்தியம், மற்ற அபிலாஷைகள் எல்லாமே இருக்கட்டும், வேணா சொல்லலை. ஆனால் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கணும். பிறருக்கு மனதளவிலும் துரோகமோ வஞ்சகமோ செய்யக்கூடாது. பிறர் குடியை கெடுக்கணும், அடுத்தவனை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிருந்தோம்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காது. அந்த கொண்டு வந்த மண்ணில் சக்தி இருக்காது. சரியா? நீ வாழ பிறரை கெடுக்காதே, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நீ வாழ பிறரை கெடுக்காதே. நம்ம வாழ்கிறோமோ இல்லையோ, ஆனால் பிறரை கெடுக்கூடாது. நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் பிறருக்கு கெடுதல் நினைக்காம இந்த பூஜை பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும். ஒரு பிடி மண்ணில் ஏகப்பட்ட பிரச்சனை தீரும். சரியா? ஒரு பிடி மண்ணு தான். சரியா? அது பல கோடி பிரச்சனைகளை தீர்க்கும். 1 கோடி மண் பல கோடி பிரச்சனைகளை தீர்க்கும். குடும்பம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே? இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இன்னும் இதை பற்றி நிறையா சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆராதனை பண்ணலாம். சரியா? வெள்ளி செவ்வாய்க்கு வந்து அந்த ஓரை இரவு 8 to 9 வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து சாம்பிராணி, சூடம், பக்தி காட்டலாம், நைவேத்தியம் பண்ணலாம். இதை வந்து குலதெய்வமாக நினச்சி வழிபடலாம். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். சரி நேயர்களே, மேச ராசிக்கு குலதெய்வத்தை பற்றி அமைப்பை சொல்லியிருக்கிறேன். ஜாதக ரீதியாக அமைப்பை சொல்லியிருக்கிறேன். முக்கியமான கிரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். சூரியனை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதுபோக லக்கண ரீதியாக நீங்கள் மற்ற லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அதுக்கு 5 கூடிய கிரகம் தான் உங்கள் குலதெய்வமாக பாவிக்கப்படும். இப்போ நீங்கள் மேசராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 5 கூடிய புதன் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக வருவார். 5 கூடிய புதனை யார்? பெருமாள் தான். பெருமாள் சம்மந்தப்பட்ட அவதாரம் உள்ள தெய்வங்கள் தான் இருக்கும். ஸோ இப்படி லக்கணத்துக்கு மாறுபடும். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் இது நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் கூடுதலாக வரவேற்பு போடுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். சார் மேச ராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் குலதெய்வத்தோட அமைப்பு, அதோட சிறப்பு போடுங்க சார்னா கண்டிப்பாக அதோட அமைப்பு, சிறப்பு, பூஜை புனஸ்காரம், பரிகாரத்தை சொல்லுவேன் நான். ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்குமே குலதெய்வம் மாறுபடும். அதுக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரம், பரிகாரம் வேலை மாறுபடும். அதுக்குடைய சுலோகம் வேறுபடும். இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கோயிலுக்கு போய் கும்பிட்றதை காட்டிலும் குலதெய்வத்துடைய கோயில் பிடிமண்ணை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். சரியா நேர்களே? 18 வாரங்கிறது அதிகம்தான். சரியா? 18 நாட்கள் 9 வாரங்கிறது அதிகம்தான். 9 வாரம் நீங்கள் பண்ணலாம். சரியா நேர்களே? பிரச்சனை தீரலைன்னா கூடுதலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் தப்பு கிடையாது. குலதெய்வத்துடைய கோயில் பிடிமண் வந்து வீட்டில் இருக்கிறனால தப்பு கிடையாது. ஏன்னா மண் தான் முக்கியமானது. இந்த உடலே மண் தான், மண்ணுக்குள்ளே போகிறது தான். சரியா? மண் திங்கிற உடம்பு தான் அது. மண் திங்கிற உடம்ப மனுஷன் தொட்டா என்னடின்னு ஒரு பாட்டே இருக்குது. மண் தான் திங்க போகுது இந்த உடம்பை. நல்லா உட்காந்து யோசனை பண்ணோம்னா மண் தான். திருநீரும் மண் தான். சரியா? அது வந்து சாம்பல். மனிதனுடைய உடலை எரித்து கிடைக்கிற சாம்பல். சிவன் அதை தான் அணிகிறாரு, திருநீரை தான் அணிகிறாரு. அது சாம்பல் தான். திருநீர் நெத்தியில் எதுக்கு பூசுகிறோம்? இந்த உடல் வந்து வெறும் நீர் தான். இந்த உடலில் ஒன்றும் கிடையாது, இந்த சரீரத்தில் ஒன்றும் கிடையாது. இதை சுட்டுட்டோம்னா ஒன்லி சாம்பல் தான் மிஞ்சும். அந்த சாம்பல் தான் திருநீர். என் உடம்பு வந்து என்றைக்கும் சூனியமானது. இந்த உடம்பு சூனியமானது. இது என்றைக்கும் சிவனடிக்கிட்ட போய் சிவனடியில் போய் சேர்ந்தது, சிவன் கூட சேர்ந்து இது வந்து என்றைக்குமே வந்து ஒரு நீராக தான் போகுது, திருநீர் சாம்பலாக தான் போகுது. ஸோ என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் ஒரு சாம்பல் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அடையாளமாக தான் அந்த விபூதியை தினந்தோறும் பூசுகிறோம். சரியா? நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது.
சரியா? எனக்கு பணம் வேணும், பதவி வேணும், முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணும், கை நிறைய பாக்கெட் நிறைய பணம் இருக்கணும், விரல் நிறைய மோதிரம் போடணும், எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதோட கடைசி ரிசல்ட் என்னென்னா திருநீர் தான். ஒன்றும் கிடையாது. சுட்ட பின்னாடி சாம்பல் தான், சுடு சாம்பல் தான். சரியா? அந்த சாம்பல் தான் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் திருநீர் எடுத்து நெற்றியில் டெய்லி பூசணும். சரியா? யார் ஒருத்தர் டெய்லி நெற்றியில் திருநீர் பூசுகிறானோ அவனுக்கு எந்த தீங்கும் அண்டாது. ஓகே நேயர்களே, நம்ம பேசின சப்ஜெக்ட் மாறிடும், நான் வேறு மாதிரி போயிடுவேன். இதுலேயும் நிறைய இருக்குது. சரியா? ஓகே, நான் பேசுகிறேன், ஒரு நாள் சொல்கிறேன். நான் இருந்தாலும் நம்ம வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பலன்கள் பலவாறு பிரிக்கப்பட்டிருக்குது. அமானுஷ சக்திகள் இருக்குது, பூஜ்ய புனஸ்காரம் இருக்குது, பரிகாரம் இருக்குது, தோஷ நிவர்த்தி இருக்குது, ஆன்மீக தகவல்னு இருக்குது, அப்புறம் ஆகம வழிபாடுன்னு இருக்குது. அதுபோக வேத ஜோதிடத்தின்படி கிரக நிலையில் பற்றி பலன் சொல்கிறதும் இருக்குது ராசிக்கு. ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை ஒரே வீடியோவில் தொகுத்து சொல்ல முடியாது. அந்தந்த நேரம் வரும்போது நான் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். இப்போ மேசராசிக்கு குலதெய்வத்துடைய அமைப்பை சொல்லியிருக்கிறேன், சூரியனுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்கிறேன். சூரியன் அடுத்தடுத்து நல்ல நிலைமை தான் வராரு. ஸோ அதனால் குலதெய்வத்தோட அருள் இருக்கும். உங்களுக்கு சூரியனை நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா நேர்களே? 5 கூடியவன் ராசி 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் வரதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் ஒரு யோகம் இருக்கும், குடும்ப அமைப்பு நல்லா இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் தாப்பனுடைய ஆதரவு இருக்கும், பங்காளி விஷயத்தில் நல்லபடியாக இருக்கும். ஸோ நல்ல பலன்களை தான் பார்க்கப்படுகிறது மேசராசிக்கு. வெறிய சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. 2 7 கூடிய 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறனால குடும்பத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும், அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. மற்றபடி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 14ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா? 14ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வருவார், குரு பார்வையில் வருவார். குரு பயிற்சிக்கு முதல் நாள் குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம். ராசிக்கு 4 கூடியவன் 4க்கு 5ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்போ நீசமாக இருக்கிறாரு, அடுத்து நீசபங்கம் அடைஞ்சிருவார். அன்றைக்கி நீசபங்கம் அடைவார். ஏன்னா சந்திர வீட்டில் செவ்வாய் வீட்டில் சந்திரன். அதனால் 14ஆம் தேதி காலையில் 7 to 8 வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சிவநாமத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க. சரியா? சிவமந்திரத்தை சொல்லுங்கள். 14ஆம் தேதி என்னைக்கு சார் வருது அப்படின்னா 14ஆம் தேதி 14/5/2025 சித்திரை 31 6 to 8 வீட்டில் சிவன் படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க. ஏதோ ஒரு பழம் வைங்க, வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், முக்கணியில் ஒரு கனியை வச்சு பூஜையை முடிங்க. நீங்கள் நினைப்பீங்க எத்தனை பூஜை சார் பண்ணுறது அப்படின்னா, இது பொதுவானது. இந்த குலசாமி மண்ணை எடுத்துகிட்டு குலதெய்வத்து கோயிலில் மண்ணை எடுத்து பூஜை பண்ணுறதெல்லாம் வேறு. அது ஒரு நேர்த்தி கடன் மாதிரி வச்சுக்கோங்க, உங்கள் வேண்டுதல். இது பொதுவானது. மேசராசியில் பிறந்த அனைவரும் செய்யலாம். பிரச்சனை இருக்கோ இல்லையோ, நான் நல்லா இருக்கணும், என் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 14ஆம் தேதியை சூஸ் பண்ணிக்கோங்க. 14ஆம் தேதி புதன்கிழமை தான். புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது. புதன் ராசியில் இருக்கிறாரு. ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் அந்த 14ஆம் தேதி இந்த பூஜையை பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், நிறைய பலன்களை சொல்கிறேன், பூஜை புனஸ்காரமும் சொல்கிறேன், இப்படி முக்கியமான சில தகவல்களும் சொல்கிறேன். வாழ்த்துக்கள் நேர்களே, தொடர்ந்து பாருங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் மேசராசினியர்களுக்கு கிருத்திகை, பரணி, அஸ்விதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. கூடுதலாக உங்கள் ராசிக்குள்ள மந்திரத்தையும் சொல்லணும். அது ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் அதை இன்க்ளோஸ் பண்ணுறேன். ஓம் ஐங் க்ளீங் ஷவ், ஓம் ஐங் க்ளீங் ஷவ், ஓம் ஐங் க்ளீங் ஷவ். இந்த மந்திரம் ரொம்ப முக்கியங்க, இதை மறந்துடாதீங்க. முக்கியமான அன்றைக்கி பூஜை பண்ணும்போது மந்திரத்தை சொல்லுங்கள். தினமும் சொன்னாலும் நல்லதான். இது ஒரு சக்தியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.